எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபீஸ் வந்து 999. நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 899 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுறதுக்காக ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபி நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் எத்தனை குடும்ப நல நீதிமன்றங்கள் செயல்பாட்டில் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 நீதிமன்றங்கள். ஸோ அது என்ன குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கும். ஸோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா 2 உறவினர்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா சுமூகமாக அவங்க 2 பேருக்கு இடையே சமரசம் மேற்கொள்றது, நெக்ஸ்ட் வந்து அதுக்கான விரைவாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கிறதுக்காக தான் குடும்ப நல நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது நிறுவப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 40 குடும்ப நல நீதிமன்றங்களானது இருக்கு. ஸோ இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்படுது அப்படின்னா, குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 1984 கீழ் தான் இந்த குடும்ப நல நீதிமன்றங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 உறவினர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை நடக்கும்போது அவங்க 2 பேருக்கு இடையே சமரசத்தை ஊக்குவிக்கிறது, விரைவாக தீர்வு பெறுவதற்காக மாநில அரசுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயர்நீதிமன்றம், இப்போ தமிழ்நாடுனா சென்னை உயர்நீதிமன்றம், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் அவங்களுடைய உயர்நீதிமன்றத்தோட கலந்தாலோசிச்சு இந்த குடும்ப நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு இந்த சட்டமானது வழிவகை செய்யுது. ஸோ இந்த குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 1984 கீழ் தான் குடும்ப நீதிமன்றங்களானது நிறுவப்படுது. இப்போ இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவு 31 உட்பிரிவு 1A, ஸோ பிரிவு 31 உட்பிரிவு 1A இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க இந்த பிரிவுலன்னா, ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்குது, இல்லைனா பேரூர் பகுதியாக இருக்குது அப்படின்னா அங்கே கட்டாயமாக குடும்ப நல நீதிமன்றத்தை மாநில அரசு அமைக்கணும். மாநில அரசுடைய கட்டாயம் அது, அங்கே ஒரு குடும்ப நல நீதிமன்றம் அமைக்கப்படுவது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னா 40 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. நம்ம நாடு முழுக்க 914 குடும்ப நல நீதிமன்றங்களானது இருக்குது. இப்போது சொல்லியிருக்காங்க கரண்ட்லி இத்தனை நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இப்போது 14வது நிதி ஆணையம். இப்போ பார்த்தீங்கன்னா 15வது நிதி ஆணையத்தின்படி தான் பரிந்துரைகள் வழங்கிட்டு வராங்க. 41% வரி பகிர்வு மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்கிட்டு வராங்கன்னு நமக்கு தெரியும். 15வது நிதி ஆணையத்துக்கு முன்னாடி 14வது நிதி ஆணையம் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த 14வது நிதி ஆணையத்தின் கீழ் தான் விரைவு நீதிமன்றங்களானது நிறுவப்பட்டது. அதாவது நம்ம நாட்டில் வந்து கொடூரமான குற்றங்களை மேற்கொள்கிறாங்க, மூத்த குடிமக்கள் தொடர்பான வழக்குகள், இல்லைன்னா பெண்கள், குழந்தைகள் தொடர்பான வழக்குகளாக இருக்குது அப்படின்னா அது தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக விரைவு நீதிமன்றங்களானது நம்ம நாட்டில் நிறுவப்பட்டிருக்கு. இப்போது February 28ஆம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க ஒரு 857 விரைவு நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், துடிப்பான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. 2023ல் February மாதம் 15ஆம் தேதி தான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம், அதாவது வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம். ஸோ வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து 2023ல் February 15ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, வில்லேஜஸ்ன்னு சொல்லும் போது இது கிராமங்கள் திட்டம் நமக்கு தெரியும். எங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்குன்னா வடக்கு பகுதியில், நம்ம இந்தியாவுடைய வடக்கு எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கிராமங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2023ல். இப்போது இந்த திட்டத்துடைய 2ஆம் கட்டமானது தொடங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. முதல் கட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2023 February 15ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2ஆம் கட்டமானது தொடங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மொத்த நிதி, அதாவது 100% பங்களிப்பை யார் வழங்குவாங்கன்னா மத்திய அரசு நிதி உதவி திட்டம் தான். 100% நிதியும் மத்திய அரசு தான் கொடுத்து இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க. முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2ஆம் கட்டம் சொல்லுவோம் இல்லையா, முதல் ஃபேஸ் வந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை மேம்படுத்துறதுக்காக. இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அது என்னன்னா சர்வதேச நில எல்லை, அதாவது நம்ம இந்தியா பல்வேறு நாடுகளோட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. ஸோ இந்தியாவுடைய எல்லைகளில் அனைத்து எல்லைகள் இருக்குல்லையே, சர்வதேச எல்லைகள், அந்த எல்லைகளில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது. எப்படி மேம்படுத்தலாம்? இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு வசதி கொண்டு வர்றது, இணைய வசதி கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல்வேறு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டு அங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ சர்வதேச எல்லைனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை இருக்குது. அடுத்து இந்தியா நேபாள் எல்லை, இந்தியா சீனா எல்லை, அப்புறம் இந்தியா பூடான் எல்லை, இந்தியா பங்களாதேஷ் எல்லை, அடுத்து
அடுத்து இந்தியா மியான்மர் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய கிராமங்களை மேம்படுத்துவதற்காக தான் இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஒப்புதல் வச்சிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 6839 கோடி செலவுல இந்த செகண்ட் ஃபேஸ் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிராமங்கள்ல, அதாவது எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல பாதுகாப்பை வந்து ஏற்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களை வளமையான நிலைக்கு அவங்கள மாற்றுவது, நெக்ஸ்ட் எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்துறது, அங்கே கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வதற்கு எளிமையான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவது, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு வழங்குவது, இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். மூன்றாவது கேள்வி, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவிற்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து 200. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநர் ஒரு மாநிலத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு மசோதாவிற்கு ஆளுநர் வந்து சட்டப்பிரிவு 200 படி ஒப்புதல் அளிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 3 ஆர்டிக்கல் பற்றி பார்ப்போம். ஸோ சட்டப்பிரிவு 200 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதா பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ அந்த மசோதாவிற்கு ஆளுநர் வந்து இந்த சட்டப்பிரிவு 200 படி ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைன்னா ஒப்புதல் அளிக்காம திருப்பி ஏதாவது பரிந்துரைகள் மேற்கொண்டு இல்லை இவ்வளோ திருத்தம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு மாநில சட்டப்பேரவைக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம். ஸோ குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். அதை பற்றி எந்த சட்டப்பிரிவு சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு 201. ஸோ இந்த 200 அப்படிங்கிறது ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம்னு சொல்லுது. இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதாவை ஆளுநர் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மசோதாவுக்கு சட்டப்பிரிவு 201 படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மறுக்கலாம். ஸோ இதை பற்றி ஆர்டிகல் 201 சொல்லுது. ஆர்டிகல் 111, அதாவது 111 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ நம்ம 2 ஆர்டிகல் பார்த்தது மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு என்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த 111 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்படுது அப்படின்னா அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பதை பற்றி தான் இந்த சட்டப்பிரிவு 111 குறிப்பிடுது. இப்போ எதுக்காக இந்த ஆர்டிகல் பற்றிலாம் நம்ம பார்க்குறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா. நீட் தேர்வு அப்படிங்கிறது MBBS படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான நுழைவு தேர்வு தான் நீட் எக்ஸாம். ஸோ இந்த நீட்டை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் விலக்கு மசோதாவானது நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை பரிந்துரை வச்சிருப்பாங்க. ஸோ அதை அடுத்து இப்போ இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மறுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடிசா. ஸோ இப்போ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை, அதாவது லேண்ட் டு ஏர் அட்டாக் ஏவுகணை. ஸோ அந்த ஏவுகணை இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னா ஒடிசாவில். ஸோ ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா சந்திப்பூர் கடற்கரை பகுதியில் வந்து இப்போது தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய MRSAM ஏவுகணை, அதாவது இதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அதாவது நிலப்பகுதியிலேருந்து வானில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க DRDOவும் இந்திய ராணுவமும். ஸோ DRDO அப்படின்னா என்னன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதை தான் நம்ம ஷார்ட்டாக DRDO அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஒடிசாவில் சந்திப்பூர் கடற்கரை பகுதியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4 வகையான சோதனைகளானது நடத்தப்பட்டிருக்கு. வானத்திலேருந்து உயர் வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு இலக்கை தாக்கி ஒரு 4 விதமான சோதனைகளானது நடத்தப்பட்டிருக்கு இதில். அடுத்த 5வது கேள்வி, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 7 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஸோ பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நிறுவனாங்க. இதில் 7 உறுப்பு நாடுகள் இருக்கு. இந்த 7 நாடுகளில் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான் ஹோஸ்ட் பண்ணுது இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்புக்கான உச்சி மாநாட்டை. ஸோ அதன்படி பேங்காக்ல 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கு. இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. பங்கேற்று ஒரு 21 முன்மொழிவுகளை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிம்ஸ்டெக்ல 7 நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன நாடுகள்னா நம்ம இந்தியா இருக்கு, அடுத்து வங்கதேசம், பூடான், மியான்மர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகிய 7 நாடுகள் வந்து பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இருக்கு. பிம்ஸ்டெக் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு அப்படிங்கிறதான் பிம்ஸ்டெக் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். ஸோ பாருங்க, இப்போ 21 முன்மொழிவுகளை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னா இந்த பிம்ஸ்டெக்ல இருக்கக்கூடிய 7 நாடுகள்கிட்டே பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில்
இந்த வருஷம் இந்தியாவில் பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழாவானது நடத்தப்படும் சொல்லிட்டு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பிட்ட பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தணும், இளைஞர்கள்ட்ட ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிம்ஸ்டெக் இளம் தலைவர்கள் உச்சி மாநாடானது இந்தியாவில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். அடுத்து பிம்ஸ்டெக் ஹேக்கத்தான், அடுத்து இளம் தொழில்முறை பார்வையாளர்கள் திட்டமானது இந்தியானால ஸ்டார்ட் பண்ணப்படும், தொடங்கப்படும் சொல்லிட்டு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வருஷம் பிம்ஸ்டெக் தடகள போட்டிகளானது நடத்தப்படும். பிம்ஸ்டெக் நாடுகளிடையே விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தடகள போட்டி நடத்தப்படும். அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக் விளையாட்டு போட்டியானது முதல் முறையாக நம்ம இந்தியாவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இணையவழி குற்றங்கள் நடக்குது, அடுத்து இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் நடக்குது, போதைப் பொருள் கடத்தல் நடக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் இதை தடுக்கிறதுல பிம்ஸ்டெக் நாடுகள்கிட்ட ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும், அந்த பிம்ஸ்டெக் நாடுகள் இதில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக முதல் ஆலோசனை கூட்டமானது இந்தியாவில் இந்த வருஷம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்பு, கடல்சார் கொள்கை, திறன் மேம்பாட்டில் பிம்ஸ்டெக் நாடுகள்கிட்ட ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்துறதுக்காக கடல்சார் போக்குவரத்து மையம், நிலையான கடல்சார் போக்குவரத்து மையமானது இந்தியாவில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 21 முன்மொழிவுகளை அறிவிச்சிருக்காங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் நாடுகள்கிட்ட வந்து வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் செழிப்பான மற்றும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்காக பேங்காக் தொலைநோக்கு திட்டம் 2030 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு கவிதைகளும் கட்டுரைகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரோடு தமிழன்பன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு கவிதைகளும் கட்டுரைகளும் அப்படிங்கிற தலைப்பிலான நூலை ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த நூலை வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. 7வது கேள்வி, சமீபத்தில் காலமான மனோஜ்குமார் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நடிகர். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் மனோஜ்குமார் அவர்கள் வந்து காலமாயிருக்காரு. இவர் ஒரு நடிகர் மற்றும் திரைப்பட இயக்குனர், பாலிவுட் நடிகர் மற்றும் திரைப்பட இயக்குனர். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1992 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. இவர் 2015 தாதா சாஹேப் பால்கே விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா பாரத் குமார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இவர் இந்திய தேசிய பற்றுமிக்க படங்கள், நிறைய படங்களை இயக்கியமைக்காக இவரை வந்து பாரத் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. 8வது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் தமிழ்நாடு நாட்டிலேயே மிக அதிகமாக எத்தனை சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 9.69% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. போன நிதியாண்டில் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிகமான வளர்ச்சியை நம்ம தமிழ்நாடு தான் பதிவு செஞ்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 9.69% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போது போன நிதியாண்டு நம்ம நாட்டிலே அதிகமாக தமிழ்நாடு 9.69% வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ உண்மை வளர்ச்சி விகிதம் தான் 9.69%. பெயரளவு வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 14.02%. அது என்ன உண்மை வளர்ச்சி விகிதம், பெயரளவு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கணக்கிடப்படுவது தான் நம்ம உண்மை வளர்ச்சி விகிதம் சொல்கிறோம். பணவீக்கத்தை கணக்கிட்டு பணவீக்கத்தையும் ஆட் பண்ணி கணக்கிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை பெயரளவு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உண்மை வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 9.69%, பெயரளவு வளர்ச்சி விகிதம் 14.02%. ஓகே, அடுத்து முந்தைய நிதியாண்டு, இதுக்கு முன்னாடி நிதியாண்டு 2023 to 24 நிதியாண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து $15,71,368 கோடி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அடைஞ்சிருக்கும். அதாவது 2023 to 24 நிதியாண்டில். இப்போ போன நிதியாண்டு 2024 to 25 நிதியாண்டில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 17,23,698 கோடி அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவெடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, இலக்கு நினைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கடந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி, தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா 17,23,698 கோடி. ஸோ இந்த தகவலை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2017 to 18 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதிகமாக வளர்ச்சி பெற்ற விகிதம் அப்படிங்கிறது 8.59%. இதுதான் வந்து அதிகமாக இந்தியா தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி விகிதமாக இருந்துச்சு. எப்போ 2017 to 18. இப்போ அதை முறியடிச்சு இப்போ 2024 to 25 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 9.69% வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு.
நெக்ஸ்ட் 9வது கேள்வி, தேசிய கடல்சார் தினம். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 5ஆம் தேதி தேசிய கடல்சார் தினம், நேஷனல் மேரிடைம் டே வந்து கொண்டாடப்படுகிறது. ஏன் ஏப்ரல் 5 அப்படின்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீராவி கப்பலான SS லாயல்ட்டி பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 5 தான் மும்பையிலேருந்து லண்டனுக்கு பயணித்தது. ஸோ முதல் பயணம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தேசிய கடல்சார் தினமானது ஏப்ரல் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதுவே உலக கடல்சார் தினம், வேர்ல்டு மேரிடைம் டே எப்போ அப்படின்னா செப்டம்பர் 24ஆம் தேதி. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். ஸோ நம்ம நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியா மீது அமெரிக்கா வந்து 27% இறக்குமதி வரியானது விதிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை 26% குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தென்கொரியாவுடைய அதிபர் பதவியிலேருந்து பார்த்தீங்கன்னா யூன் சுக் யோல் என்பவர் வந்து நிரந்தரமாக நீக்குவதற்கு அந்த நாட்டுடைய நீதிமன்றமானது இப்போ தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நாடாளுமன்றம் இவரை தற்காலிகமாக நீக்கியிருப்பாங்க. இப்போ அரசியல் சாசன நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக அந்த பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அடுத்த ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஃபீஸ் வந்து 999, ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899. ஸோ பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் செப்பரேட் பேட்சும் இருக்குது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ பாலிட்டி பேட்சுன்னு தனி பேட்ச் இருக்குது. இது ஏப்ரல் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் 250. அதே மாதிரி யூனிட் 5 ஜாயின் பண்ணுறீங்க, எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி வரும் இல்லையா, யூனிட் 5, அதுக்கும் ஏப்ரல் 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கும் ஃபீஸ் வந்து 250. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, INM இதெல்லாம் வந்து ஆட் ஆகி வரும். அது ஒரு பேட்ச்சு, ஹிஸ்ட்ரி INMலாம் சேர்ந்து வரும். ஸோ அதுவும் ஏப்ரல் 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கும் ஃபீஸ் 250 தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில், ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் எத்தனை குடும்ப நல நீதிமன்றங்கள் செயல்பாட்டில் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40. இரண்டாவது கேள்வி, துடிப்பான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவிற்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது? அதாவது ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. ஆன்சர் சரத்து 200. நான்காவது கேள்வி, தரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒடிசா. ஐந்தாவது கேள்வி, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 உறுப்பு நாடுகள். ஆறாவது கேள்வி, நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு கவிதைகளும் கட்டுரைகளும் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஏழாவது கேள்வி, சமீபத்தில் காலமான மனோஜ்குமார் கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நடிகர். எட்டாவது கேள்வி, 2024-25ஆம் நிதியாண்டில் தமிழ்நாடு நாட்டிலேயே மிக அதிகமாக எத்தனை சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது? ஆன்சர் 9.69%. ஒன்பதாவது கேள்வி, தேசிய கடல்சார் தினம். ஆன்சர் ஏப்ரல் 5ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.